அடுத்த விஷயத்துக்கு போவோம். Let us go to the other matter. வாலிபர்களுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறேன். And I want to quote a verse to the young. இங்க வந்திருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் வாலிபர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். I think only most are the youths. வாலிபர்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு வசனம் தருகிறேன். But I want to give a verse from the word of God for the youth. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். And I will make the mountain as a way. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். I will make all the mountains as a way. ஏசாயா 49 அதிகாரம் 11 வசனத்திலே And even Isaiah 49 verse 11. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். And I will make all my mountains a way. தயவு செய்து இந்த வசனத்தை படியுங்கள். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். வாலிபர்கள் இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். All young people, you keenly watch these. And I will make all thy mountains a way. மற்றவர்களும் இதை நீங்கள் சொந்தமாக்கலாம். And even all others can make it as your own. மலைகள் என்றால் என்ன? What is meant by mountain? இந்த இடத்தில் மலைகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆண்டவரோடு நெருங்கும் போது உண்டாகிற கடினமான சூழ்நிலைகள். And mountain mean whenever you come closer with the Lord, all kind of trouble and adversity you have because of that. நீ ஆண்டவரோடு நெருங்க விரும்பும்போது உன் வாழ்க்கையிலே ஏற்படுகிற கடின பாதைகள் தான் மலைகள். And whenever you want to come closer with the Lord, those are the hard path. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கடினமான பாதைகளாகிய மலைகளை நான் வழிகளாய் மாற்றுவேன். And God says, hard like a path, even now it may be like a mountain, I will make it like a way. வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கடினமான பாதை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை ஆண்டவர் இப்பொழுது ஒரு பெரும் பாதையாக மாற்றப் போகிறார். Oh dear young people, whatever like a mountain, hard path you are meeting in our life, but God says that He going to make it as a way for you. ஒரு சாதாரண வழி அல்ல, ஒரு ஹைவே, ஒரு பெரும் பாதையாக மாற்றப் போகிறார். It's not an ordinary way, but He going to make it as a highway. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது உங்களுக்கு சில கடினமான சூழ்நிலைகளாக நீங்கள் கண்டீர்கள். And even in our life you might have seen it something like a hard thing. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போது அந்த மலைக்கு மேலே ஒரு ஹைவே நீங்கள் காணப்போகிறீர்கள். But when you praise God, even over the mountain you are going to see a highway. நீங்கள் துதிக்கும் போதே அதை காண்பீர்கள், மலைக்கு மேலே ஒரு ஹைவே. While you praise God, you are going to see a highway over that mountain. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கடினமான ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் பெரிய பாதையாக மாற்றுகிறார். இப்பொழுது now whatever the hard experiences you are experiencing in your life, you are going to make it as a highway for you. துதிக்கலாமா? Shall we praise God? வாலிபர்களாக விரும்புகிறவர்களும் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். The people who are young, the people who want to be young, let's all praise God. என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். I will make my mountain a way. எல்லா கடினமான பாதைகளையும் கர்த்தர் வழிகளாய் மாற்றுகிறார். And all the hard things God make it as a way. அது உலகத்துக்கு போகிற வழி அல்ல, பரலோகத்துக்கு போகிற வழி. It's not going to be the world but going to heaven. சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள். With the loud voice let's praise our God. உரத்த சத்தமாய் துதியுங்கள். With all loud voice you praise your God. இந்த துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்கிறது. This sound is going to reach heaven. இந்த துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்கிறது. Even this the sound of praise. இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Even Jesus is coming our midst. நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிறவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். And even the Lord is coming our midst. துதிகளின் நடுவிலே வாசமா இருக்கிறவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord God is dwelling in the midst of the praises. He's dwelling in our midst. உன்னுடைய கடினமான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வழியாய் மாறியது. All the hard things have been made this way. நீ வேதனைப்பட்டாய், You had a great grief. நீ கஷ்டப்பட்டாய், And you had a lot of problems. நீ பெருமூச்சு விட்டாய். And you had a great silence. ஆனால் இப்பொழுதோ அதை கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பாதையாக மாற்றி விட்டார். God has made a highway for you. உன்னுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். You got your hand and praise God. Hallelujah.